ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 3ஆம் பத்து 5ஆம் திருமொழி 7ஆம் பாசுரத்தை அனுபவிக்க மானசீகமாக நாம் கோவர்தன மலையின் அடிவாரத்தை அடைகிறோம். அப்படியே ஒரு பரிக்கிரமா கோவர்தன மலையை மானசீகமாக வலம் வருகிறோம். கண்ணன் 7 நாள் தாங்கி பிடித்த மலை. அதை பெரியாழ்வார் வர்ணிக்கும் போது முதல் 2 அடிகள் கண்ணன் எப்படி மலையை சுமந்தான்னு காட்டுறார். அடுத்த 2 அடிகள் அந்த மலையில் நடக்கும் இயற்கை காட்சியை வர்ணிக்கிறார். இப்போது 7ஆவது பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம். அதே வரிசையில் பாருங்கள். படங்கள் பலவும் உடை பாம்பரையன் படர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல் தடங்கை விரலைந்தும் மலர வைத்து தாமோதரன் தாங்கு தடவரைதான் அடங்கச் சென்று இலங்கையை ஈடழித்த அனுமன் புகழ்பாடி தங்குட்டங்களை குடங்கை கொண்டு மந்திகள் கண் வளர்த்தும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. படங்கள் பலவுமுடை பாம்பரையன் படர்பூமியை தாங்கி கிடப்பவன் போல் தடங்கை விரலைந்தும் மலர வைத்து தாமோதரன் தாங்கு தடவரைதான் அடங்கச் சென்று இலங்கையை ஈடழித்த அனுமன் புகழ்பாடி தம் குட்டங்களை குடங்கை கொண்டு மந்திகள் கண் வளர்த்தும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையை. இப்ப பாட்டின் முதல் பாதி கிருஷ்ணன் கோவர்தன மலையை தாங்கி பிடிக்கிறான். இந்த காட்சி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஆதிசேஷன் தன் தலைக்கு மேல பூமியை சுமப்பது போல இருக்கான். இது சாஸ்திரங்கள் வாயிலாக அறிகிறோம். நம்ம வெறுங்கண்ணின் மூலமாகவோ அல்லது டெலஸ்கோப் வச்சோ இதை நாம தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா ஆதிசேஷன்கிறவர் நித்தியசூரி, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஆனா இந்த மொத்த பிரம்மாண்டம் மொத்த பிரபஞ்சத்தையும் தன்னுடைய பல தலைகளுக்கு மேல் வைத்து ஆதிசேஷன் தாங்கிட்டு இருக்கார். இப்ப அடுத்த உதாரணம் பாருங்க. கிருஷ்ணனுடைய திருக்கரம் இருக்கு பாருங்க, அதுதான் ஆதிசேஷனுடைய உடம்பு மாதிரி இருக்கான். கிருஷ்ணனுடைய விரல்கள் இருக்கு பாருங்க, அது பாம்பின் தலை போல இருக்கான். குழந்தைகள் விளையாடும் போது கூட இப்படித்தானே பாம்புன்னு காட்டுவா. இது பாம்பின் உடல், இது பாம்பின் 5 தலை போல இருக்கும் அல்லவா. இப்போ கிருஷ்ணனுடைய 5 விரல்கள் ஆதிசேஷனுடைய 5 தலைகளாம். கிருஷ்ணனுடைய திருக்கரம் ஆதிசேஷனுடைய உடம்பா. அவர் பூமியை இப்படித்தான் சுமக்கிறார்னு ஒரு ரெப்ளிகாவா சிம்பாலிக்கா காட்டுவது போல கோவர்தன மலைய கிருஷ்ணன் சுமந்து காட்டி, பாருங்க என்னுடைய சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் என் நீழ்கடலுள் என்றும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் என்னுடைய அரவு ஆதிசேஷன் இருக்கானே, அவன் இப்படித்தான் பூமியை சுமந்து காட்டுவான், இப்படித்தான் பூமியை சுமந்து நிற்கிறான். இதை நமக்கு டெபிக்ட் பண்ணி காட்டுவது போல கிருஷ்ணன் கோவர்தன மலையை தாங்கினான். இப்ப அப்படியே வர்ணனை பாருங்க. படங்கள் பலவுமுடை பாம்பரையன். ஆதிசேஷன் இருக்காரே, படங்கள், படம்னா பாம்பினுடைய படம், அதாவது தலை. பலவுமுடை பல பல தலைகள் கொண்டவர். இப்போ திருக்கோவில்கள்ல 5 தலைன்னு காட்டுறான்னா நமக்கு அந்த இடத்துல 5ஓடு தான் நமக்கு வெளிப்படுத்த முடியுங்கிறதுனால 5 தலைகள். ஆதிசேஷன் என்பவர் 1000 தலைகள் கொண்டவராக இருக்கிறார் என்று நம்ம சாஸ்திரங்கள் மூலமாக அறிகிறோம். அதனாலதான் அவரை சகஸ்ரவதனஹா என்று அவரை குறிப்பிடுவார்கள். அதனால படங்கள் பலவுமுடை 1000 படங்கள் கொண்ட 1000 தலைகள் கொண்ட பாம்பரையன். பாருங்க, ஆண்டாள் நிறைய வார்த்தைகள் தன் திருத்தகப்பனார்த்தையும் தான் பயன்படுத்தி இருக்கா. திருப்பாவை 6ஆம் பாட்டுல புல்லரையன்னு கருடனை குறிப்பிடுவாள். புல் என்றால் பறவை, அரையன்னா தலைவன், புல்லரையன்னா பறவை தலைவன் கருடன். இங்க பாருங்க, பாம்பரையன். பாம்புகளுக்கெல்லாம் அரையன் தலைவன் யாருன்னா ஆதிசேஷன். அதான் மாமுனிகள் வியாக்கியானத்துல நாகராஜன் என்று காட்டுகிறார். நாகங்களுக்கெல்லாம் ராஜன், பாம்புகளுக்கெல்லாம் அரையன். இதுவும் அடுத்த தமிழ் வார்த்தை. நாகராஜன் நாகராஜன் சொல்றோம் இல்லையா, நிறைய பேர் வைப்பா. ஆனா அது சம்ஸ்கிருத வார்த்தை. நாகராஜனுக்கு தமிழாக்கம் என்னன்னா பாம்பரையன். நாகம்னா பாம்பு, ராஜன்னா அரையன், அதான் பாம்பரையன். படங்கள் பலவுமுடை பாம்பரையன், பல பல தலைகள் படங்கள் கொண்ட பாம்பு தலைவனான ஆதிசேஷன். அவர் என்ன பண்றாரா, படர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல். படர் பூமியை, அதாவது படர்னா பறந்து விரிந்திருக்கக்கூடிய பூமியை, இந்த மொத்த பூலோகத்தையும் தாங்கி தன் தலைக்கு மேல் தாங்கி கிடப்பவன் போல் அவர் பாட்டுக்கு பள்ளி கொண்டு இருக்காராம். எங்க பாத்தாள லோகத்துக்கு கீழே தன் தலைக்கு மேல் படர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல், அப்படியே மொத்த பறந்து விரிந்திருக்கக்கூடிய பூமியை எல்லாம் தலைகளுக்கு மேல் தாங்கி அவர் கிடக்கிறார். இப்ப இந்த உதாரணத்தை அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. ஆதிசேஷனுடைய திருமேனி, அவருக்கு மேல பல படங்கள், அதற்கு மேல பூமியை தாங்கிட்டு அவர் பள்ளி கொண்டிருக்கார். இதை கிருஷ்ணன் என்ன பண்ணானா, இதை நான் நின்றுட்டே பண்ணி காட்டுறேன். அதைத்தான்
தடங்கை விரலைந்தும் மலர வைத்து தாமோதரன் தாங்கு தடவரைத்தான். கிருஷ்ணன் என்ன பண்ணானா தடங்கை, கைனா உங்களுக்கு தெரியும், தட என்றால் விசாலமான பெரிதான அர்த்தம். தடங்கை தன்னுடைய விசாலமான கையின் விரல் ஐந்தும், ஐந்து விரல்களையும் ஆதிசேஷனுடைய 5 தலை போல மலர வைத்து, மலரன்னா விரியும்படின்னு அர்த்தம். ஒண்ணும் இல்ல, இப்படி வச்சிருந்தா விரல்களை கூம்பி வச்சிருக்காருன்னு அர்த்தம். இப்படி வச்சிருந்தா மலரன்னு அர்த்தம். இப்போ தாமரை மலர்னு எடுத்துக்கோங்களேன், முதல்ல மொட்டா இருக்கும். மலர்னா என்ன அர்த்தம்? அந்த பெட்டல்ஸ் எல்லாம் விரிவடைந்தால் அதற்கு மலர்தல்னு பேரு. அது போல இங்க எவ்வளவு அழகா பெரியாழ்வார் வர்ணிக்கிறார் பாருங்க. தடங்கை தன் விசாலமான கையின் விரல் ஐந்தும், 5 விரல்களையும் மலர வைத்து அப்படி விரிச்சு வச்சான் கிருஷ்ணன். விரிச்சு வச்சு கோவர்தன மலையை சுமக்கிறான். பார்த்தா கை பாம்பின் உடலாக, விரல்கள் பாம்பின் தலையாக, அதற்கு மேல் கோவர்தன மலை பூமியாக காட்சி தர தாமோதரன் தாங்கு தடவரை தான். அந்த தாமோதரன் இந்த மலையை சுமந்தான். எதுக்கு தாமோதரன் சொல்லணும்? மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணார். தாமோதரன்னா வயிற்றில் கயிற்றால் கட்டுண்டவன். அதாவது யசோதை கட்டி போட்டா கட்டுண்டு கிடப்பான். ஐயா இது என்னடா அது, ஒண்ணுமில்லாத குழந்தை போல இருக்கு, உரலோட கட்டி போட்டா கட்டுண்டு கிடக்கே அப்படின்னு நினைச்சவாள்லாம், இது எப்பேற்பட்ட குழந்தைடா, மலையே தாங்கி பிடிக்கிறதே என்று அண்ணாந்து பார்த்து வியக்கும்படி அந்த தாமோதரன் தான் இந்த கிரிதாரியா மலையை தாங்கி பிடிக்கிறான். அந்த தாமோதரன் தாங்கு, தாங்கி பிடிக்கக்கூடிய தடவரைதான். வரைனா மலைன்னு அர்த்தம், தடனா விசாலமான. இங்க அழகான வர்ணனை பாருங்க. தடங்கை, கிருஷ்ணனுடைய கையும் விசாலமா இருக்கு. அந்த கை எவ்வளவு விசாலமா இருக்கோ அதே அளவுக்கு தடவரை தான் இந்த மலையும் விசாலமா இருக்கு. இதுக்கப்புறம் பாருங்க, ஒரு தான்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். அதாவது இந்த பாட்டை தடங்கை விரலைந்தும் மலர வைத்து தாமோதரன் தாங்கு தடவரை சொன்ன போறோம். தடவரை தான்ங்கிறார். தடவரை தான்னா விசாலமான மலைதான் அப்படின்னார். அது என்ன, அது எதுக்கு ஒரு தான் அப்படின்னா, இந்த தான்கிற வார்த்தை இருக்கே தமிழ்ல வெவ்வேறு அர்த்தங்கள்ல பயன்படுத்தலாம். இந்த இடத்துல ஒரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கே புரியும். ஒருத்தர் சொன்னார், நான் போய் பார்த்தேன்ப்பா. எது தெரியுமா பார்த்தேன்? அந்த மலையத்தான் பார்த்தேன்னார். அந்த மலையை பார்த்தேன்னா வேற, அந்த மலையத்தான் பார்த்தேன்னா ஏதோ ஒண்ணு அதுல ஸ்பெசிபிக்கா சொல்றாருன்னு அர்த்தம். அதைத்தான் பார்த்தேன், அதையே பார்த்தேன். அது போல இங்க மலைத்தான்னு சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னா, அது ரொம்ப பெரிய மலை, அதுல பல மரங்கள் இருக்கு, பல நதிகள் இருக்கு, பல அருவிகள் இருக்கு. அந்த மலை தான் இருக்கே ஆயர்பாடியில உள்ள அத்தனை பேருக்கும் அடைக்கலம் தரும் அளவுக்கு தடவரை பெரிய மலையாக இருக்கு. அதாவது என்ன சொல்லுவான்னா, பா அந்த பையன் தான் இருக்கானே சாமானிய பையன் இல்ல, அந்த வீடு தான் இருக்கே அது சாதாரண வீடு இல்ல. அது போல தடவரை தான், அந்த மலை தான் இருக்கே அது எப்பேற்பட்ட மலை அப்படின்னா, ஆயர்பாடியில் உள்ள அத்தனை பேர் கீழே வந்தாலும் ஹவுஸ்ஃபுல் ஆகாத மலை, அப்படிப்பட்ட மலை தான் இருக்கே. அந்த தானுக்கு மாமுனிகளுடைய வியாக்கியானம் பாருங்க. தான் என்று அதன் கனத்தினையும், மலை தான் இருக்கே என்ன கனம், என்ன வெயிட் தெரியுமா, அதன் மேலுண்டான விருட்சங்களையும், அந்த மலை தான் இருக்கே அதுல எவ்வளவு மரங்கள் இருக்கு தெரியுமா, மிருக விசேஷங்களையும், அந்த மலை தான் இருக்கே அதுல எவ்வளவு மிருகங்கள் இருக்கு தெரியுமா, அந்நிலத்துக்கு அடைத்த மனுஷியரையும் எல்லாம் நினைக்கிறது. அந்த மலை தான் இருக்கே எத்தனை பேருக்கு அடைக்கலம் கொடுக்கும் தெரியுமா, பா அந்த மலை தான் இருக்கே மலை, அந்த மலையை தாங்கி பிடித்தான்னு அர்த்தம். ஆக பல தலைகள் கொண்ட ஆதிசேஷன் மொத்த பூமியையும் படங்களுக்கு மேல் தாங்குவது போல் தன் விரல்களை மலர வைத்து கோவர்தன மலையை கிருஷ்ணன் தாங்கி பிடித்தான். அந்த கோவர்தன மலையில் நடக்கக்கூடிய இயற்கை காட்சி அதான் பாட்டின் 2வது பாதி. இது பாருங்க, கோவர்தன மலையில நிறைய பெண் குரங்குகள்லாம் இருக்கான். அந்த பெண் குரங்குகள்லாம் குரங்கு குட்டியை தூங்க வைக்கணும்னு ஆசைப்படுறதாம். தூங்க வைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒண்ணு நம்ம உபன்யாசம் போடலாம், அது அப்ப யூடியூப் எல்லாம் இல்ல, அப்ப வேற என்ன பண்ணும்? குரங்கு குட்டியை தூங்க வைக்க பெண் குரங்கு என்ன பண்ணும்னா அதுக்கு கதை சொல்லுமா. அந்த நாள்ல இருந்து கதை சொல்லி தூங்க வைக்கிறதுன்னு வழக்கம் உண்டு இல்லையா, அதனால கதை சொல்லுமா. என்ன கதை சொல்லும்னா, நம்முடைய குல முன்னோரான ஹனுமான் எப்படி இலங்கைக்கு போய் ராவணனுக்கு தண்ணி காட்டி இலங்கைக்கு தீ வைத்து சுந்தரகாண்டத்துல என்னென்ன சாகசம் எல்லாம் பண்ணிட்டு வந்தார்னு ஹனுமானுடைய பெருமையை சொல்லி சொல்லி தூங்க வைக்குமா. ஏன்னா அது வேற ஒண்ணு, நம்ம ஒரு விளையாட்டுக்காக நம்ம உபன்யாசம் கேட்டு தூங்குவா அப்படின்னு சொல்லிட்டா கமெண்ட்ல 4 பேர் நம்மள வந்து திட்டுறா, நீ எப்படி அந்த மாதிரி சொல்லலாம், உன் உபன்யாசத்தை ஆர்வத்தோடு கேட்கிறோம். அப்படி அர்த்தம் இல்ல. உபன்யாசம் கேட்டா மனசு சாந்தமாகும், ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், அதனால நிம்மதியா தூக்கம் வருங்கிற சென்ஸ்ல நாம சொன்னோம். இது நாம சொல்றது இல்ல, ஆழ்வாரே அந்த சென்ஸ்ல தான் பாடியிருக்கார். ஹனுமானுடைய பெருமையை சொல்லி சொல்லி அதை கேட்டு பெண் குரங்குகள் குரங்கு குட்டியை தூங்க வைக்கும். பாட்டு பாருங்க, அடங்க சென்று இலங்கையை ஈடழித்த அனுமன். அனுமன் என்ன பண்ணார்னா, இந்த பாட்டு அர்த்தம் பண்ணிக்கும் போது மட்டும் கொஞ்சம் ஜபுள் பண்ணிக்கணும். சென்று இலங்கையை அடங்க ஈடழித்த அப்படின்னு மாத்திக்கணும். பாட்டு அடங்க சென்று இலங்கையை ஈடழித்தன்னு இருக்கும்.
ஜம்பிள் பண்ணிக்கோங்க. சென்று அதாவது இலங்கைக்கே போய் அந்த இலங்கையை அடங்கன்னா மொத்தமாக முழுமையாக டோட்டலின்னு அர்த்தம். முழுமையாக ஈடழித்த, ஈடழித்தனா அழித்தொழித்தன்னு அர்த்தம். வால்ல நெருப்பு வச்சான் ராவண, மொத்த இலங்கைக்கும் நெருப்பு வச்சார் இல்லையா? சீத்தையின் இருப்பிடம் அந்த இடத்துல நெருப்பு பற்றி கொள்ளவில்லை. விபீஷணனுடைய மாளிகை அங்க ஹனுமானே தீ வைக்கல. மற்றபடி அடங்க ஈடழித்த மொத்தமா இலங்கையை அழிச்சொழிச்சுட்டார் ஹனுமான். ஆக சென்று இலங்கைக்கே போய் அடங்க ஈடழித்த மொத்தமாக இலங்கையை எரித்து அழித்து ஒழித்து காட்டினாரே ஹனுமான். அந்த அனுமன் புகழ்பாடி அந்த ஹனுமானுடைய சுந்தரகாண்ட சாகசங்களை எல்லாம் பெண் குரங்கு தன் குரங்கு குட்டிக்கு பாடி 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 தன் குட்டன்களை, குட்டன்னா குழந்தைன்னு அர்த்தம், குட்டின்னு அர்த்தம், தன் குட்டன்களை தங்களுடைய குட்டிகளை குரங்கு குட்டிகளை குடங்கை கொண்டு மந்திகள் கண் வளர்த்தும் தங்களுடைய கையால என்ன பண்றதா? குடங்கைனா உள்ளங்கைன்னு அர்த்தம். ஏன்னா உள்ளங்கை இப்படி வச்சா குடம் போல இருக்கும் இல்லையோ, குடங்கை என்றால் உள்ளங்கைன்னு அர்த்தம். குடங்கை கொண்டுனா உள்ளங்கையில ஏந்தி கொண்டு, அதாவது பொதுவாக குரங்கு குட்டி அதுவே போய் தாய் குரங்க பற்றி கொள்ளும்னு சொல்லுவா. ஆனா இந்த தாய் குரங்குக்கெல்லாம் ரொம்ப கருணையா, அதனால என்ன பண்ணுமா, குரங்கு குட்டியை எடுத்து உள்ளங்கையில வச்சுக்குமா. அதான் குடங்கை கொண்டு தன் உள்ளங்கையில அந்த குரங்கு குட்டியை வச்சுட்டு கண் வளர்த்தும். கண் வளர்த்துதல்னா என்ன? தாலாட்டு பாடி தூங்க வைப்பது, சீராட்டுவதுன்னு அர்த்தம். கண் வளர்த்தும். இந்த பார் ஹனுமானுடைய பெருமையை சொல்றேன் கேளு. அந்த ஹனுமான் வம்சத்துலதான் நாமெல்லாம் வந்திருக்கோம். உடனே அடுத்த கேள்வி கேட்பா, ஹனுமான் தான் நைஷ்டிக பிரம்மச்சாரியாச்சே, ஹனுமான் வம்சம்னு சொல்லலாமான்னா அப்படி அர்த்தம் இல்லை. குல முன்னோர் நம்முடைய குரங்கு வம்சத்துல ஒரு காலத்துல ஹனுமான் அவதரித்தார், அதே வம்சத்துல நானும் வந்திருக்கோம்னு புரிஞ்சுக்கணுமே ஒழிய லிட்ரலா டிசெண்டன்ட்னு எடுத்துக்க கூடாது. ஏன்னா வியாக்கியானத்திலே காட்டின விஷயம், நாமெல்லாம் அந்த ஹனுமான் வழியில் வந்தவான அந்த குரங்குகள் பெருமைப்படுறது. ஏன் இன்னைக்கும் சாமானியமா ஒரு குரங்கை பார்த்தோம்னா நம்ம ஆஞ்சநேயர்னு நினைக்கிறோம் இல்லையா? அது எல்லாரும் நினைக்கக்கூடிய விஷயம் தானே. அது ஒரு பக்தியின் வெளிப்பாடு. அந்த கோணத்துலதான் இதையும் பார்க்கணும். அதனால இலங்கைக்கு போய் இலங்கையை ஒட்டுமொத்தமா அழித்தொழித்த அனுமானுடைய புகழை பாடி தன் குட்டிகளை உள்ளங்கையில வச்சுண்டு பெண் குரங்கு தூங்க வைக்கிறது, அதுதான் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே, அதுதான் கோவர்தன மலை. இதுல என்ன உள்ளுரை பொருள் இருக்குன்னா, ரொம்ப அழகா ஆச்சாரியர்கள் காட்டுறா. இந்த இலங்கைங்கிறது இருக்கே, அதுதான் ராவணனுடைய இடம். ராவணன்கிறவன் யாருன்னா நம்ம மனசும் புலன்களும் சேர்ந்த கூட்டமைப்பு தான் ராவணன். நம்ம மனசுதான் லிட்ரலா ராவணன். ராவணனுக்கு 10 தலை, நம்ம மனசுங்கிற ராவணனுக்கு 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், 10 தலை. அதாவது 5 ஞானேந்திரியம்னா மெய்வாய் கண் மூக்கு செவி, 5 கர்மேந்திரியம்னா நாக்கு கை கால் மலத்வாரம் ஜலத்வாரம். இந்த 10 தலைகளோடு கூடிய 11வது இந்திரியம் மனசு, அதுதான் 10 தலை ராவணன். இந்த ராவணனுடைய இலங்கையை அழிப்பதுன்னா இந்த புலன்கள் அனுபவிக்கக்கூடிய அற்பமான விஷயங்கள் எல்லாம் அழிப்பதுன்னு அர்த்தம். அதை யார் பண்ணார்? ஹனுமான் பண்ணார். இந்த இடத்துல ஹனுமான் தான். இதுக்கு நிறைய உள்ளுரை பொருள் உண்டு. இங்க மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டுறார். இந்த இடத்துல ஹனுமான்கிறவர் யாருன்னா உயர்ந்த அடியார்கள், தங்கள் புலன்களை எல்லாம் வென்றவர்கள். ஹனுமான் ராவணனுக்கு தண்ணி காமிச்ச மாதிரி இந்த புலன்களுக்கெல்லாம் தண்ணி காட்டி புலன்கள் தங்களை வெல்ல முடியாதபடி அந்த புலன்களை வீழ்த்தக்கூடிய பாகவதர்கள் இருக்கா பாருங்க, அவாதான் ஹனுமானம். இப்ப அந்த பெண் குரங்குங்கிறது யாருன்னா ஆச்சாரியனா, குரங்கு குட்டிங்கிறது யாருன்னா சிஷ்யனா. பெண் குரங்கு ஹனுமான் பெருமையை சொல்லி குரங்கு குட்டியை தூங்க வைக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, ஆச்சாரியன் என்ன பண்றாராம், ஹனுமான் போன்ற பாகவதாளுடைய வைபவத்தை சிஷ்யனுக்கு சொல்லி கொடுத்து. ஏன்னா சிஷ்யனோட மனசு அப்பப்ப என்ன ஆகும், உலகியல் விஷயத்தை நாடி நாடி போகும். அப்பெல்லாம் ஆச்சாரியன் என்ன பண்ணுவாராம், மகான்களுடைய வரலாற்றை சொல்லி, நினைச்சு பாருப்பா நம்ம பூர்வர்கள்லாம் எவ்வளவு தூரம் வைராக்கியத்தோடு இருந்தா. கூறத்தாழ்வான் தன்னுடைய தங்கத்தட்டை வேண்டான்னு தூக்கி வீசிட்டு ராமானுஜருடைய திருவடிதான் எனக்கு எல்லாம்னு ராமானுஜரை நாடி போனாரே, அந்த வரலாறு உனக்கு தெரியாதா? ராமானுஜர் வேற எதுவுமே எனக்கு செல்வம் இல்லை, எம்பெருமானுடைய திருவடிகள் தான் செல்வம்னு வாழ்ந்தாரே, அது உனக்கு தெரியாதா? குலசேகர பெருமாள் பெரிய பெரிய ராஜ்யம் இருந்தாலும் அதை விட்டுட்டு ராமனையும் அரங்கனையும் திருவேங்கடமுடையானையும் வித்துவக்கோட்ட அம்மானையும் நாடி போனாரே, அந்த வரலாறு உனக்கு தெரியாதான்னு எப்பெல்லாம் நம்ம மனசு லௌகிக்க விஷயம் நோக்கி போறதோ அப்ப இந்த குரங்கு குட்டியான சிஷ்யனுக்கு தாயாகிய அந்த ஆச்சாரியன் இப்படியெல்லாம் பாகவதாள் வைபவத்தை சொல்லி சொல்லி வைராகியத்தை ஊட்டி ஊட்டி நம்மள தூங்க வச்சுடுறாராம். அப்ப இது ஆச்சாரியன் உபன்யாசம் கேட்டு நம்ம தூங்கிடுறோமான்னா, இங்க தூங்குறதுன்னா அது அர்த்தம் இல்லை. உலகியல் விஷயத்துல தூங்கி பகவத் விஷயத்துல முழிச்சுடுறோமா. இது பகவத்கீதையில அழகா கிருஷ்ணன் சொல்லியிருக்கான். யா நிஷா சர்வபூதானாம்னு 2ஆம் அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் வரும். நமக்கும் ஞானிகளுக்கும் என்னப்பா வித்தியாசம்னா, நம்ம லௌகிக விஷயத்துல தெளிவா முழிச்சுட்டு இருக்கோம், ஆனா ஆன்மீக விஷயத்துல தூங்கிடுறோம், அது என்னன்னே தெரியாது. ஞானிகள் ஆன்மீக விஷயத்துல நானா முழிச்சுட்டு இருப்பா, லௌகிக விஷயத்த கண்டுக்க மாட்டா, தூங்கிடுவா. அவ்வளவுதான் வித்தியாசம். அதுபோல இப்ப ஆச்சாரியன் என்ன பண்றார், லௌகிக விஷயத்துல நம்ம தூங்க வச்சுடுறார். அதாவது தூங்கும் போது எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி இதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். பகவத் விஷயத்துல நன்னா நம்மளை தட்டி எழுப்பி பகவானை அனுபவிக்க வச்சுடுறார்.
இத ஆச்சாரியன் பண்றாராம். இப்ப அப்படியே இந்த அடுத்த 2 அடிகளை பாருங்க. அடங்கச் சென்று இலங்கையை ஈடழித்த நம் புலன்களை எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய அனுமன் புகழ்பாடி, அதாவது பாகவதாளுடைய வைபவங்களை சொல்லி தங் குட்டங்களை குடங்கை கொண்டு மந்திகள் கண் வளர்த்தும். குடங்கை என்றால் உள்ளங்கைன்னு சொன்னேன். மந்தினா பெண் குரங்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஆச்சாரியனை குறிக்கிறது. மந்திகள் பெண் குரங்குகளானவை. அது போல அந்த ஸ்தானத்தில் உள்ள ஆச்சாரியர்கள் கண் வளர்த்தும். சிஷியனை லௌகிக விஷயத்துல தூங்க வச்சுடுறா. அந்த ஆச்சாரியர்கள் நிறைந்த இடம்தான் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையேங்கிறது பாட்டின் பொருள். படங்கள் பலவும் உடை பாம்பரையன் படர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல் தடங்கை விரலைந்தும் மலர வைத்து தாமோதரன் தாங்கு தடவரைதான் அடங்கச் சென்று இலங்கையை ஈடழித்த அனுமன் புகழ்பாடி தங்குட்டங்களை குடங்கை கொண்டு மந்திகள் கண் வளர்த்தும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. படங்கள் பலவுமுடை பாம்பரையன் படர்பூமியை தாங்கி கிடப்பவன் போல் தடங்கை விரலைந்தும் அலர வைத்து தாமோதரன் தாங்கு தடவரைதான் அடங்கச் சென்று இலங்கையை ஈடழித்த அனுமன் புகழ்பாடி தம் குட்டங்களை குடங்கை கொண்டு மந்திகள் கண் வளர்த்தும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையை. பல தலைகள் கொண்ட பாம்பு தலைவன் ஆதிசேஷன் படர்ந்த பூமியை தன்னுடைய தலைக்கு மேல் சுமந்து கிடப்பது போல் தன் விரல்களை விரித்து பிடித்து கோவர்தன மலையை தாமோதரன் தாங்கி பிடித்தான். இலங்கையை போய் மொத்தமாக அழித்த அனுமான் பெருமையை சொல்லி பெண் குரங்குகள் தன் குட்டிகளை கையில வச்சு தூங்க வைக்கக்கூடிய மலைதான் கோவர்தன மலை என்பது திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். As if the many-hooded serpent king Adisesha, carrying the entire world above his hoods and reclining, our Lord Damodara carried the hill of Govardhana in his blossomed fingers right over his hands. In that hill, female monkeys put their children to sleep by keeping them within their palms and singing the glories of Hanuman who burnt and destroyed the entire Lanka என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கடுத்த பாசுரம் இதே ஃபார்முலால முதல் 2 அடிகள் கண்ணன் எப்படி மலையை சுமந்தான், அடுத்த 2 அடிகள் மலையில் நடக்கும் இயற்கை காட்சி. அடுத்த பகுதியில் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.